அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கடைசியாக ஸ்டாலினை மாட்டிவிட்ட செந்தில் பாலாஜி சிறையில் அடைப்பு, இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ சமீப காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தெரியும், தமிழகத்தில் வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்த்திங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்திலும் அதே மாதிரி திமுகவுடைய தலைமையகம் செய்த ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கப்பட்ட ஒருவராக செந்தில் பாலாஜி அவர்கள் திகழ்ந்து வந்திருக்கக்கூடிய நிலையில், ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய வ சட்டத்துக்கு விரோதமான பணப்பரிமாற்ற வழக்கில் சிக்கி வேலை வாங்கி தருவதாக மோசடிகள் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி, இவர் மீது வழக்கு பதிவு செய்து 1½ வருட காலமாகவே புழல் சிறையில் இருந்து வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, மீண்டும் வெளியில் வந்தவுடனே அமைச்சராக பொறுப்பேற்று இப்போ பார்த்தீங்கன்னா, அமைச்சராக பொறுப்பேற்ற 6 மாத காலத்திலே பார்த்தீங்கன்னா, இவர் 40,000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் செய்திருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில், குறைந்தபட்சம் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தகுந்த ஆதாரத்தோடு 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வெட்டம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த பணங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலினை அவர்களுக்கு தான் கொடுத்ததாக இப்போ ஒப்புக்கொண்டு இருக்காரு. இதன் அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூடிய விரைவில் கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முக்கிய புள்ளியாக திகழ்ந்து பார்த்தீங்கன்னா திமுக இணைந்து, ஸோ அவர் பொறுப்பேற்றிலிருந்தே திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய பணங்களை சம்பாதிச்சுட்டு தந்திருக்காரு. இப்போ வசமாக திமுகவுடைய தலைமையகத்தோடு பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ அமைச்சரவை மாற்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களும் பார்த்தீங்கன்னா இருவருமே அமைச்சரவை மாற்றத்தில் மாற்றப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இருவருமே அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலுமே, இப்போ புதிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிடி பழனி தியாகராஜன் அவர்களும் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சிக்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிக்கினார். ஸோ நிரூபணம் ஆச்சு அப்படின்னா, ஸோ திமுகவுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா கலைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்திருக்கு. இன்னும் 7-8 மாத காலங்கள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வழியாக இருக்குது. திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் விழுந்திருக்கு. அதில் அமைச்சரவை மாற்றத்திலேருந்து பொன்முடி அவர்கள் அவருக்கும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க போகிறதாக தகவல் வெளியாக இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிக்க விட போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.